ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஞ்சலி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் பொரியல். இது நார்மல் கேரட் பொரியல் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது தாங்க. நம்ம நார்மலாக செய்கிற பொரியல் காரம் இல்லாமல் சமைப்போம். இது கொஞ்சம் காரமோடு சமைக்கிறது. எதுக்காக இந்த மாதிரி காரத்தோடு சமைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிர் சாதம், மிளகா கிள்ளி சாம்பார்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து காரம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப அதுக்கு சைட் டிஷ்ஷாக இது சாப்பிட்றப்ப கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம இந்த பொரியல் செய்கிறோம். கீரைக்கு கூட சூப்பராக இருக்கும். ஏன்னா கீரையில் ரொம்ப காரம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் காரமாக செஞ்சால் நல்லாயிருக்கும். கேரட் பொரியல் தான் செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு ஏன் போடுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருந்தது. ஸோ அதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதனால் உருளைக்கிழங்கும் கேரட்டும் மிக்ஸ் பண்ணியே போடுறேன். ஸோ எண்ணெய் போட்டு லைட்டாக கடுகு போட்டுட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கேரட்டு உருளைக்கிழங்கும் போட்டுக்கிறோம். அப்போ நம்ம சமைக்கிறப்ப கருவேப்பிலை இல்லை. ஸோ நீங்கள் கருவேப்பிலை இருந்ததுன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது ரெண்டுத்தையுமே வந்து எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கணும். நார்மல் எண்ணெய் ஊற்றுறத விட கொஞ்சம் கூடுதலாக ஊற்றணும். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் போட்டோன்னே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அடி பிடிக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாகவே கொடுக்கலாம். ஸோ இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது கூட நம்ம வந்து சால்ட்டு, மஞ்சத்தூள், அப்புறம் வந்து மிளகாத்தூள், இது 3 மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். வேறு எந்த இதுவுமே இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. இது நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வதக்கிட்டு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் எண்ணெயிலேயே வதக்கணும். அதுக்கப்புறமா தான் தண்ணி ஆட் பண்ணணும். உடனே நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த முறுமுறுப்பு இருக்காது. அதே நேரத்தில் உங்களுக்கு மிளகா நெடியும் போயிருக்காது. நீங்கள் எண்ணெயில் வதக்குனிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும், நல்ல கலரும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கோங்க. இது கேரட்டில் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. இதே மாதிரி நீங்கள் பீன்ஸ்லேயும் ட்ரை பண்ணலாம். நான் பீன்ஸ்லேயும் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் எப்போனா ஒரு வீடியோ உங்களுக்கு பீன்ஸ்லேயும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வெறும் கேரட் போட்டு பண்ணலாம், உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு பண்ணலாம், பீன்ஸ் போட்டு பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு வேறு எதுவும் பொரியல் ஆப்ஷன் இல்லைன்றது இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, ஒட்டாமல் இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். ரொம்பவும் எண்ணெய் வேண்டாம். வெயில் நேரத்தில் எண்ணெய் நிறைய சாப்பிடக்கூடாது, மயக்கம் வரும். ஸோ இந்த அளவுக்கு எண்ணெய் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே போதும். இதே டைமில் நான் இந்த மாதிரி கேரட்டு, பீட்ரூட், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ரூட் வெஜிடபிள் சாப்பிட மாட்டேன், மற்ற வெஜிடபிள் சாப்பிட்றோம் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக என்ன பண்ணலான்னா, சௌ, நூக்குல், புடலங்காய், சொரக்காய், இந்த மாதிரி காய் இருக்குல்ல, அதுலேயும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரை பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதுலேயும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். ரெகுலராக நம்ம அந்த கூட்டு காய்ங்கள்லாம் வந்து கூட்டாகவே நம்ம சமைச்சி சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு வறுத்து கூட சாப்பிட்லாம். ஸோ கொஞ்ச நேரம் அந்த மிளகா நெடி போகிறதுக்காக நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கிறோம். கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடணும் இந்த அளவுக்கு. அந்த டைமுக்கு நீங்கள் தட்டை திறந்து விட்டுடலாம். அப்போ தான் ஸ்மெல் நல்லா வெளியே போகும். ஸோ மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணுங்க. ரொம்ப எண்ணெயாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அடி பிடிக்கிற அளவுக்கும் இருக்கக்கூடாது. மிக்ஸ் பண்ணால் கடாயில் ஒட்டாத அளவுக்கு வரணும். அதே மாதிரி காய்களில் லைட்டாக தண்ணி ஊற்றி சமைக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை ஆகிட்ருக்கும். இந்த எண்ணெய் வந்து மேலே வரணும். மேலே வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா வெந்துடுச்சுனாலும், மிளகா நெடி போயிடுச்சுனாலும் தான் இந்த மாதிரி மேலே வரும். அந்த பதம் வந்ததுக்கப்புறமா அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இதோடையே முடிச்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தடவை நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். லாஸ்ட்டாக இந்த மாதிரி இருக்கவங்க கடாயில் எல்லா காயும் எடுத்ததுக்கப்புறமா ஏன் இந்த மாதிரி காட்டுறேன் அப்படின்னா, அதில் நான் ரைஸ் போட்டு சாப்பிடுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.